ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं बन्धुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं निरधारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादिरेश्वरारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्र की डिवाइन ग्रेस श्री भक्तिवेदांत स्वामी प्रभुपाद महाराज की, श्री गुरुदेव की, पिता गौर प्रेमानंदे। हरे कृष्ण सत्यनारायण प्रभु। ஓகே, வீட்டில் படுக்கிறேன். வீட்டில் இருக்கீங்களா? வீட்டில் படுக்கணும். இன்றைக்கி வந்து இவர் மலைவாசல் ரூம் தான் கொஞ்சம் வரமாட்டாங்க, திருப்பதி இருக்கான். ஓகே, வீட்டில் போட்டுறேன் உங்களை. சத்யநாராயண பிரபு. ஓகே, நீங்கள் பார்க்கலாம் பிரபுபாதுடைய க்ளோரிஃபிகேஷன். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. வணக்கம் பிரபு. வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ மாதாஜி இருக்காங்களா? நிர்மலா மாதாஜி. ஓ, இது வீட்டில் போட்டீங்க. வீட்டில் போட்டிருக்கீங்க. கேட்கல எங்களுக்கு. ஐயோ, நீங்கள் வீட்டில் போட்டீங்க கண்ணாடி போட்டு. உங்களுக்கு அவங்க தூங்குறாங்க பிரபு. தூங்குறாங்களா? சரி, உங்களுக்கு பரவாயில்லையா? கண்ணு பரவாயில்லையா? பரவாயில்ல பிரபு. சரி, ரைட். ஓகே ப்ரோ, வீட்டில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஸோ அனிருத்தா பிரபுவுக்கு எவ்வளோ என்கேஜ்மெண்ட் இருக்கோ அவ்வளோ என்கேஜ்மெண்ட் கொடுங்க. ஏன்னா இப்போ வந்து யூஎஸில் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கார் இல்லையா? எவ்வளோ என்கேஜ்மெண்ட் தான் பரவாயில்ல, எல்லாமே யூ பிளேஸ் மீ வேர் எவர் யூ வாண்ட். எங்கேனாலும் என்னை நிப்பாட்டுங்க, நான் வந்து மாடு பால் கொடுக்குற மாதிரி எனக்கு கொடுத்துட்டே இருப்பேன். கிருஷ்ண குணம் வந்து பரப்ப வேண்டார் பிரபுபாதர். ஓகே, ஸோ அனிருத்த பிரபு வந்து நிறைய இடத்துல என்கேஜ்மெண்ட் பண்ணுறாரு. ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப ஈஸி கிடையாது ஆக்சுவலாக. ஒரு வட்டம் பார்த்தீங்கன்னா போயிட்டு கீழே கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுது. இன்னொரு டைம் வந்து சுபலபிரபு வந்து பிரபுபாதை கூட்டிகிட்டு போகும்போது அந்த போலீஸ்காரர் வந்து சுபலபிரபு அரெஸ்ட் பண்ணிட்டார். ஏன்னா அவங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லி. ஸோ அது மாதிரி அவர் சில சமயம் நடந்து வர வேண்டியது, இது மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது ஆக்சுவலாக. இது இனிஷியல் டைம். UCLA ஸ்டூடெண்ட் சென்டர். ஓகே, ஒரு பையன் கூட அட்டன் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு பையன் கூட அட்டன் பண்ணல. ஓ அப்படியா? சரி. ஸோ UCLA ஸ்டூடெண்ட் சென்டரில் வந்து ஆனாலும் அப்புறம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்காக என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. அழுதப்பட்டு கேட்குறாரு, என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில் வந்து காலேஜுக்கு வெளியில் வேறு ஏதோ ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு எல்லா பசங்களும் போயிட்டாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியில் ஓப்பன் பிளேஸில் வந்து வச்சுருக்காங்க. அப்போ வந்து பிரபுபாதருக்கு சூரியன் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்பர்லா எங்கன்னு தேட ஓடுறாரு. பிரபுபாதர் சொல்கிறாரு, இது ரொம்ப நல்லா இல்லை அப்படின்றாரு. ஆனால் சில இதெல்லாம் சக்ஸஸ் ஆகுது. ஏன்னா முகுந்த பிரபு அரேஞ்ச் பண்ணுறாரு, டெலிவிஷனில் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறாரு. லெஸ் கிரெயின் ஷோ, ஜோய் பேனே ஷோ, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாரு. இதெல்லாம் பண்ண பிறகு அவருக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குது. லைஃப் மேகசின் வந்து பெரிய மேகசின், அதில் வந்து பிரபுபாதருக்கு வந்து இயர் ஆஃப் த குரு அப்படின்னு சொல்லி அவர் ஃபோட்டோலாம் போட்டு பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. இதில் கொஞ்சம் இஸ்கானுக்கு பப்ளிசிட்டி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து எவ்வளோ நாள் இருந்தாலும் அனிருத்த பிரபு வந்து அரேஞ்ச் பண்ண ரெடியாக இருக்கார். ஆனால் மற்ற இடத்துல உள்ள டிவோட்டிஸ் சான் ஃப்ரான்சிஸ்கோ, நியூயார்க்கு, மான்ட்ரியல், போஸ்டன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பிரபுபாதை கூப்பிட்டு இங்கே வாங்க சொல்லி கூப்பிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த
பாஸ்டன்லாம் கொஞ்சம் இப்படி ஓடி தான் இருப்பாங்க. எல்லாம் அப்படி பிரிஞ்சு போகிறாங்க இல்லையா நியூயார்க்லேருந்து. அதனால் எல்லாருக்குமே பிரபாதர் வந்தால் அவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஜூலை 1967 இந்தியாவுக்கு வந்தார் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி. திருப்பி அவர் சான் பிரான்சிஸ்கோ டிசம்பர் 14 போனார். சான் பிரான்சிஸ்கோ 3 வாரம் இருந்தார். அப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்துட்டார். 2 மாதம் இருக்கிறாரு. இப்போ திருப்பி கிளம்புறாரு லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து. இப்போ அனிருத் பிரபு சொல்கிறார், எனக்கு வந்து உடம்பு சரியில்லாட்டாலும் இந்த காதில் ரிங்குன்னு வந்துட்டே இருக்குல்ல பிரபாதருக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் பிரபலம் வந்துச்சு இல்லையா. எனக்கு உடம்பு சரியில்லாட்டாலும் இந்த ஸ்டே வந்து நம்ம நல்லா இருந்ததுன்னு சொல்லி போகும்போது சொல்கிறார் அனிருத் பிரபுட்ட. அனிருத் பிரபு சொல்கிறார், நான் என்ன பண்ணேன், ஒன்றுமே பண்ணல, என்னென்ன அரேஞ்ச் பண்ணணும் அதில் சில நிறைய மிஸ்டேக்லாம் இருந்துச்சு, எந்த எங்கேஜ்மெண்ட்டும் ப்ராப்பராக நான் அரேஞ்ச் பண்ணலையே பிரபா அப்படின்னு சொல்கிறார். இல்லை பரவாயில்ல, உன்னுடைய முயற்சியை நீ முழுவதுமாக போட்டேன், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஏர்போர்ட் கிளம்பும்போது நல்லா மழை பெய்யுது. கோவிந்தாஸ் மாதாஜி எல்லாம் பிரபா வெளியே போகணும். கோவிந்தாஸ் மாதாஜி வேகமாக ஓடுறாங்க. ரூமுக்குள்ளே ஓடி வீட்டுக்குள்ளே ஓடி பாத்ரூம் கர்டன் இருக்குல்ல அதை பிச்சுட்டு பிரபாத் மேலே போடுறதா ஓடி வந்து போட்டுருவாங்க பிரபாத் மேலே. ஓகே, மலையில் நிலைக்கூடாது பிரபாத்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அவருக்கு என்ன கனவுனா இந்த மாதிரி பெரிய சிட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் பெரிய டெம்பிள் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக சின்ன இடமா இருக்கு இல்லையா, இதெல்லாம் பெருசாக வரணும், இங்கே ராதாகிருஷ்ணா இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு வீட்லேயும் ராதாகிருஷ்ணா வரணும் அப்படின்னு பிரபாவுடைய ஆஸ்பிரேஷன். ஸோ திருப்பி வந்து எங்கே வராரு, லாஸ் ஏஞ்சல்ஸ் சான் பிரான்சிஸ்கோ வராரு. பார்த்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ நிறைய மக்கள் வராங்க. எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா டான்ஸ் பண்ணி ஆடுறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரஸியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, மகிழ்ச்சியாக ஆடுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு சான் பிரான்சிஸ்கோவில். இது ஒரு விதத்தில் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பக்தர்களை பொறுத்து இருக்கும். இந்த பக்தர்கள் எவ்வளோ தான் பயிற்சி பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சக்ஸஸ் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு சென்டரை விசிட் பண்ணும்போது பிரபாதருக்கு வந்து அவங்க அந்த டிசைபிள்லாம் பார்த்து எவ்வளோ சின்சியராக ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி கிருஷ்ண கஷ்டம் முன்னேறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா பிரபாதருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஆனந்தமும் திருப்தியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கீழே உள்ள மக்களை வந்து மேலே தூக்கி கொண்டு வர்றார் பிரபாத். குருதாஸ் பிரபு வந்து என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணா டிடி காட்டுறாங்க, ஸ்லைட் ஷோ காட்டுறாங்க. கர்த்தா மிசானா, அவங்க பேர் கர்த்தா மிசானா. முதல்ல வாங்கணும்னா டிடி வாங்கணும்னா காட்டுறாரு பிரபு, அது ஒரு ஸ்லைடில் இருக்குது. டிடியை வாங்கியிருப்பாங்கல்ல, அப்போ அதை விட இப்போ லேட்டஸ்ட்டாக காட்டுறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பிரபா சொல்கிறார், கிருஷ்ணாவோட பியூட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்றார். ஓகே, டிடிஆர் சேஞ்ச் அப்படின்றார் பிரபாதர். ஓகே, அப்போ இன்னொருத்தர் சொல்கிறார், குருதாஸ் பிரபு இன்னொருத்தர் சொல்கிறார், ஏதாவது பெயிண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லி உமாபதி போட்டு கேட்குறாரு. குருதாஸ் பிரபு இல்லை நாங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்ட்டார். அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் இந்த டிடியை நல்லா பார்த்துக்கிறதுனால அவங்களுடைய அழகு கூடிடுச்சுன்னு பிரபா சொல்கிறார். ஓகே, ஸோ பக்தி யோகம் வந்து ஒரு அறிவியல் பூர்வமானது. எப்படி நம்ம கிருஷ்ணரை அப்ரோச் பண்ணுறோமோ அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, ரெசிப்ரோகேட் பண்ணுறார். ஓகே, பதில் வழங்குறார். ஸோ இங்கே வந்து சான் பிரான்சிஸ்கோவில் வந்து ரொம்ப ப்ராசஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம். ஸோ உபேந்திர பிரபு தான் சான் பிரான்சிஸ்கோவில் வந்து பிரபுடைய செக்ரட்டரி, சர்வெண்ட், பர்சனல் சர்வெண்ட். இந்த பர்சனல் சர்வெண்ட்டுங்கிறது மாறிட்டே இருப்பாங்க. செக்ரட்டரி 2 மாதம் 3 மாதம். தமால் கிருஷ்ண கோவிந்த் மகாராஜ் வந்து 6 மாதம் இருந்தாங்க. ஓகே, இந்த மாதிரி சில பேர் ரொம்ப ரேராக கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. பிரபு அடிக்கடி மாற்றிடுவார். ஏன்னா கூட இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்க மேலே ரொம்ப ஃபெமிலியராக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் தே வில் ஃபால் டவுன். அதனால் பிரபு வந்து செக்ரட்டரி மாற்றிட்டே இருப்பார். ஸோ அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நான் இந்த இஸ்கானுக்கு வரமெல்லாம் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருந்தாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாரு. நான் இந்த மாதிரி வீட்டுக்கெலாம் போவேன், உடனே இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணாவுடைய மன்னிச்சிடுவார்ன்றார். ஓகே, ஸோ நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணுமான்னு கேட்குறாரு.
உனக்கு இன்னும் வயசே வரல, நீ ரொம்ப சின்ன பையன். ஸோ அதனால் நீ வந்து ரொம்ப நல்ல ரொம்ப ரிச்சான ஃபுட்டு பெலட்டபிள் ஃபுட்டு சாப்பிடாதீங்க, கொஞ்சம் பசியோடு படுங்க நைட்டு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஸ்பைசி இல்லாமல் தால் சாப்பிட்றது, சப்பாத்தி வந்து வெண்ணெய் தராமல் சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த உணர்ச்சிகளாக கொஞ்சம் கட்டுப்படும் அப்படின்றார். ஸோ திருப்பி வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ நியூயார்க் போகிறார். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கர ரிசப்ஷன், ஏர்போர்ட்டில் நல்ல ரிசப்ஷன். ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் வந்தது, குரு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி. இங்கே தானே போனால் பிரபாதர் ஃபஸ்ட்டு வந்து குரு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி, குருமாரா வந்துட்டாருன்னு சொல்லி. ஸோ பிரபாத் சொல்கிறார், இங்கே வந்து நிறையா ஃப்ளவர் லைக் யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பூ மாதிரி இருக்காங்க. இவங்களுக்குலாம் கிருஷ்ண கான்சியஸில் ரொம்ப ரொம்ப அக்கறை இருக்குது அவங்களுக்கு. இப்படி ஒரு என்தியூசம் இவங்க இவங்களோட ஆர்வத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். அவருடைய ஓல்டு ரூம்ஸ் இருக்குல்ல, பழைய ரூம் 26 அவென்யூவில், அங்கே போகிறார், அங்கே தங்கிக்கிறார். ஓகே, பிரம்மானந்த பிரபு சொல்கிறாரு, வேறு ஏதாவது நல்ல வீடாக பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னார். இல்லை எனக்கு இது போதும் அப்படின்ட்டார் பிரபா. ஓகே, எனக்கு அமைதியாக இருந்தால் போதும், நான் எங்கேனாலும் தங்கிப்பேன்டார். ஸோ நீங்கள் வந்து இங்கே நிறைய நீங்கள் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நான் கொஞ்ச நாள் கூட தங்குறேன்றார். ஓகே, ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம் அந்த புக்கெலாம் கம்ப்ளீட் பண்ணோம், இதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா நான் கொஞ்சம் கொஞ்ச நாள் தங்குறேன்றார். இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட் வேணால் பேசுகிறேன், இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம், மற்றபடி நீங்கள் ப்ரீச் பண்ணுங்கன்னு சொல்லி பிரபா சொன்னார். பிரம்மானந்த பிரபு நீங்களாம் இருக்கீங்க, நீங்கள் ப்ரீச் பண்ணுங்கன்றார். ஓகே, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நம்ம ஸ்ரீமத் பாகவத்தையும் முடிக்கிறோம், சும்மா இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் பேசுகிறேன்றார் பிரபா. ஒரு நாள் வந்து அவர் வந்து பிரபா ரூமில் உட்காந்துருக்காரு, அப்போ மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் சிரித்து பேசிகிட்டு இருக்கார் பிரபா. அப்போ பிரபா வந்து கிருஷ்ணனை பற்றி பேசுகிறார். ஓகே, he told 2 or 3 devotees present how Krishna carrying the lunch his mother had packed for him. எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து லஞ்ச் அவங்க அம்மா கொடுத்த லஞ்சை தூக்கிட்டு போவார் காட்டுக்கு. அங்கே வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்கெல்லாம் லஞ்ச் கொண்டு வந்துருப்பாங்க, எல்லோரும் லஞ்ச் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லையா, ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்போயுமே கிருஷ்ணருக்கு பெஸ்ட்டு லட்டு வரும், லட்டுலேயே ரொம்ப சிறந்த லட்டு, கச்சோரியில் சிறந்த கச்சோரி, இதெல்லாம் சொல்கிறார் பிரபாத். இதெல்லாம் சொல்லிட்டு பிரபாவுடைய கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படி பிரகாசமாக இது சொல்லும்போதே அவருக்கு அவர் கை ரெண்டி தேய்ச்சிக்கிறார், சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், நான் கிருஷ்ணலோகம் போகணும் அப்படின்ட்டார். ஓகே, ஸோ அப்போ தான் நான் போனதான் எனக்கு லட்டு கச்சோரி கிடைக்கும் அப்படின்ட்டார். எனக்கு வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை, சிம்பிளி அங்கே போகணும், அங்கே போய் லட்டு கச்சோரி கிருஷ்ணாவோட உட்காந்து சாப்பிடணும், அங்கே இருக்க கோபர்களோடு சேர்ந்து நான் சாப்பிடணும் ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டார். அப்போ அவர் அங்கேருந்து வந்திருக்கார். ஓகே, ஸோ அப்போ கேட்குறாங்க, தேவானந்த பிரபு கேட்குறாரு, எனக்கு அந்த லட்டு கச்சோரி கொடுத்தீங்கன்னா நான் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்ட்டார் தேவானந்த பிரபுட்ட. சுவாமிஜின்னு சொல்கிறார் தேவானந்த பிரபு, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எப்படி லட்டு கச்சோரி பண்ணணும் சொல்லிக் கொடுங்க, நாங்கள் மேக் பண்ணுறோன்றாங்க. டெஃபினட்டாக மேக் ஓகேன்றார் பிரபா, நான் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்றார். இது மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஓகே, சரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க நியூயார்க் டெம்பிள் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இனிஷியேஷன் கொடுக்கணும். ஜெய் அப்படின்னு சொல்கிறார், எவருக்கு வந்து வந்து பஸ் விசிட் பண்ணிட்டு அவர் பார்க்குறாரு. அவர் வந்து இப்போ ஃபுல் டைம் டிவோட்டி ஆகிறார் ஜெய்ங்கிறவர். அப்புறம் இந்திரா ஏகியானி 2 பேரும் இனிஷியேட் பண்ணுறார் பிரபாதர். 2 பேரும் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க. ஓகே, யாரெல்லாம் நியூ கமர் வந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் இனிஷியேட் பண்ணுறார் பிரபாதர். ரொம்ப ரிஸ்க் எடுத்தார். ஓகே, ஏன்னா இப்போ புதுசாக வரவங்க வந்து திடீர்னு அவங்களுக்கு பிரபாதர் வர்றது ரேரு, வந்தவொடனே இனிஷியேஷன் வாங்கணும்னு சொல்லி அப்படியே ஒரு கூட்டமாக போவாங்க. யாருக்கெல்லாம் இனிஷியேஷன் முதல் நாளே பேசுவாங்க. இப்போ கடைசியில் யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு குக்கு யாராவது வந்து கேட்பாங்க, ஐயோ எனக்கு இனிஷியேஷன் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அப்படி பிரபாதர் கொடுப்பார். இந்த மாதிரி ரிஸ்க் பயங்கரமாக எடுத்தார் பிரபாதர். ஓகே, இது ஃபாலோ பண்ணுறியா, சேட் பண்ணுறியா, ஓகேன்னு கொடுத்துருவார் பிரபாதர். அதனால் ஒரு பிரபாதர் வந்து இப்போ ரீசெண்டாக படித்தோம் ஆர்டிக்கலில் அனுப்பிச்சிருந்தாங்க, ஆன் த வே டு கிருஷ்ணா வாட்ஸ்அப்பில்.
ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் பியூடி ஓட்டி தானே, நீங்கள் ஏன் தூய பக்தர் தானே, உங்களுக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னு சொல்லி கேட்குறாரு ஒருத்தர். அது பிறப்பா சொல்கிறாரு, உண்மைதான், தூய பக்தர் கஷ்டம் வருது. ஏன் வருதுன்னா, அவங்களுடைய சிஷ்யர்கள் சரியில்லைன்னா அதோடைய பாவம் வந்து தூய பக்தர் அஃபெக்ட் பண்ணும். அதனால எனக்கு நோய் வருதுன்ட்டு. ஸோ பாஸ்டன் போகிற அடுத்து அது போகணும்னால நியூயார்க் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அதில் அங்கேருந்து 2 மணி நேரம் இஸ்கான் டெம்பிள் அங்கே போய் பேசுகிறார். ஓகே, பெரிய ஆடிட்டோரியம் அந்த யூனிவர்சிட்டியில் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க, ஃபுல் ஹவுஸ். ஓகே, கம்ப்ளீட்லி பேக்டு, இருட்டாக இருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட் லைட் சொல்லுவாங்களா, அங்கங்கே அடிக்கும், அந்த லைட் போட்டிருக்காங்க, எல்லாம் டார்க்காக இருக்குது, ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க எல்லா மக்கள்லாம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம். கீர்த்தன் பிரபாத பேச ஆரம்பிக்கிறார். கீர்த்தன் நடந்தது பிரபாத பேச ஆரம்பித்தோடனே சேரோட சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. ஏன்னா எல்லாம் எந்திரிச்சு போகிறாங்க நிறைய பேர். ஆனால் பிரபாத டிஸ்டர்ப் ஆகாமல் பேசிகிட்டே இருக்கிறார். அவர் நடந்த மாதிரி காட்டிக்கல. அவர் லெக்சர் முடிஞ்ச உடனே அதை பார்த்தீங்கன்னா 24 பேர் 25 பேர் தான் இருக்காங்க. ஃபுல் பேக்டு மொத்தம் அவ்வளோதான் இருக்காங்க. ஓகே, ஸோ இவர் வந்து பக்தர்கள் தெரியுது, இவர் ஏற்கனவே கூட்டு போகிற கார் வந்து போயிடுச்சோம், ஆல்ரெடி டாக்ஸி போயிடுச்சோம். நீ என்ன பண்ண தெரியல. உடனே ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறான், என்னுடைய காரில் போங்க அப்படின்றான். அது ஸ்போர்ட்ஸ் கார், 2 சீட்டர். பிரபாவுக்கு பிடிக்கல அந்த கார், இருந்தாலும் அது ஒன்று தான் இருக்குது. பிரம்மானந்த பிரபு வந்து அந்த காரில் வந்து பிரபாவுக்கு கூட்டு போகிறார். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்த உடனே வரும்போது வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, நியூயார்க் வரும்போது மிட் நைட் தாண்டிடுச்சு. ஓகே, 12 மணி தாண்டிடுச்சு. நம்மளால நல்லா லேட் ஆயிடுச்சு. எல்லாம் ரெஸ்ட் எடுக்க போனாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அது வீட்டில் போட்டுருக்கேன் காலை மாதிரி. ஸோ கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, எந்திரிக்கணும். அடுத்து மங்களாரத்தி வரிசையாக இருக்கு இல்லையா. அடுத்து 9 o'clock அவருக்கு ஃப்ளைட் வேறு இருக்குது பாஸ்டனுக்கு. கரெக்டாக பிரபாத எந்திரிச்சிருந்தாரு ஷெடியூலில். எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர். அப்போ சொல்கிறாரு, ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு பிரபாத் சொல்கிறார், நீங்கள் எப்படி புகழ்ந்து பேசுறதுக்கு இப்போலாம் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சீக்கிரம் எந்திரிங்கன்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். இப்போ போஸ்டன் போகிறார் பிரபாத். போஸ்டன்ங்கிறது அமெரிக்காவில் இருக்க ஒரு சிட்டி. இதுதான் ஃபஸ்ட்டு போகல, போஸ்டன் தான் ஃபஸ்ட்டு இறங்குறார் இல்லையா. அங்கே தான் இறங்குவார் நினைக்கிறேன் இல்லையா சாந்தி, போஸ்டன் தான் இறங்குவார். ஸோ அங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்திருக்கார். யார்? சத்ஸ்வரூப் மகாராஜ், சத்ஸ்வரூப் பிரபா. ஓகே, அவர் கல்யாணம் ஆகிருக்கு நினைக்கிறேன். கல்யாணம் ஆச்சா அவளையும் தெரியலப்பா. அவங்க ஒய்ஃப் வந்து ஜடுராணி மாதா. இந்த புக்கை எழுந்தவர். ஓகே, சத்ஸ்வரூப் பிரபா. ஸோ பிரபா வந்து இந்தியாவிலேருந்து கிளம்ப பண்ணல. இந்தியாவுக்கு அப்போ தான் வந்திருக்கார், ஜூலை 1967 ஸ்ட்ரோக். அப்போ வந்து சத்ஸ்வரூப்பை வந்து நீங்கள் பாஸ்டன் போங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அது பிளஸ்ஸிங் மாதிரி அனுப்பிச்சு, அவரை பிளஸ்ஸிங் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். முதுகில் தட்டி நீங்கள் கிளம்ப அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். ஸோ சத்ஸ்வரூப் பிரபு வந்து அங்கே என்ன பண்ணாங்க, ஃபுல் டைமாக வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறார், சோசியல் ஆக்டிவிட்டியில் ஒர்க் பண்ணுறார். ஆனால் என்ன பண்ணாரா, பேரலாம் பார்த்துட்டே இருக்காரு, எங்கேயாவது இந்த ஸ்டோர் ஃப்ரெண்ட் கடை கிடைக்குமான்னு பார்க்குறாரு. இந்த ஸ்டோர் ஃப்ரெண்டில் என்ன பண்ணுவாங்க, இஸ்கான் ஸ்டார்ட் பண்ண முடியும், அது கிடைக்குதான்னு பார்க்குறாரு. அப்போ ஹம்சதுதா பிரபு அவங்க ஒய்ஃப் ஹிமாவதி மாதாஜி என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஜடுராணி மாதாஜி நியூயார்க்லேருந்து வந்து பாஸ்டன் வந்துடுறாங்க, அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பெயிண்டிங் அடிக்கிறது கஷ்டமாக இருக்குது, இங்கே வந்துடுறாங்க. ஹம்சதுதா பிரபு குக் பண்ணுறாரு, ஹிமாவதி மாதாஜிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க ஹவுஸ் க்ளீன் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க ஹிமாவதி மாதாஜி. ஜடுராணி மாதாஜி பெயிண்ட் பண்ணுவாங்க எப்போ பார்த்தவங்க. சத்ஸ்வரூப் பிரபு வந்து வேலைக்கு போயிடுவார். இது 4 பேர். பிரபு வந்து குக் பண்ணுவார், மாதாஜி க்ளீன் பண்ணுவாங்க வீட்டை, இன்னொரு மாதாஜி பெயிண்டர் சேர்ப்பாங்க, இவர் வேலைக்கு போயிடுவார் ஃபுல் டைமில். ஓகே, ஸோ சண்டே என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டோர் ஃப்ரெண்டில் வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சேட் பண்ணுவாங்க. இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க சென்டர். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்டன் பெரிய டெம்பிள், இஸ்கான் டெம்பிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ண பிரபாதர் இந்தியாவில் இருக்கார், விருந்தாவில் இருக்கார் இல்லையா, அவர் அனுப்புகிறார். சார் சூப்பராக இருக்குது, பரவாயில்ல, நான் என்னால் வர முடியல அங்கே, இருந்தாலும் நீங்கள் இந்த ஒர்க்கை கண்டிப்பாக பண்ணீங்கன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிரபாதர். இந்த பாஸ்டன் சென்டர் நல்லா கொண்டு வாங்க, ஏன்னா இங்கே வந்து நிறைய மாணவர்கள் இருக்காங்க, நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது,
அதனால் இது நல்லா ஹோப் இருக்கு, நீங்கள் நல்லா கொண்டு வாங்க சென்டர் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸோ அங்கே இருக்க பக்தர்கள்லாம் அப்போ இந்தியாவில் பிரபா அனுப்பிச்சோன்னா அந்த லெட்டரை பார்த்தோன்னா அவங்களுக்குலாம் உயிர் வந்த மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, லெட்டர் எப்போ வருது பிரபா எல்லாம் கத்தி படிப்பாங்க, எல்லாம் சுற்றி கேட்பாங்க. இந்த மாதிரி தான் இப்போல்லாம் இந்த உடனே அவங்களுக்கு உயிர் வந்த மாதிரி எப்பப்போ அவங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகுது அப்போ லெட்டர் படிச்சுப்பாங்க. ஓகே, இது ரொம்ப லெட்டர் இம்பார்ட்டன்ட் சொல்லி வச்சுருக்காங்க அவங்க. இந்த லெட்டர் படிச்சுப்பாங்க, கோட் பண்ணுவாங்க, ஏதாவது சண்டை வந்ததுன்னா அவங்களுக்குள்ள இந்த மாதிரி பிரபா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது குக் பண்ணும்போதே பிரபு என்ன பண்ணுவாராம், அந்த லெட்டரை என்ன சொன்னார்னு சொல்லி அன்சுர பிரபு நினச்சிப்பார். இவர் வந்து ஒர்க்கு போகும்போது சத்சுர பிரபு வந்து நினச்சிப்பார். ரெண்டு பேரும் சண்டை வரல, ஜடுராணி மாதாஜிக்கும் ஹிமாவதி மாதாஜிக்கும் சண்டை போடும்போது அவங்க இந்த பிரபாத லெட்டரை என்ன சொன்னாலும் அதை கோட் பண்ணிப்பாங்க, சண்டை போடாதீங்க அவங்களுக்குள்ள. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு ஸ்டோர் ஃப்ரெண்ட் கிடைக்குது ரெண்டுக்கு. அங்கே போயிட்டு ஏற்கனவே அந்த ஸ்டோர் ஃப்ரெண்ட் அட்ரஸ்லாம் பிரபாதத்துக்கு அனுப்பிச்சிட்டார். அதுக்குள்ளே பிரபாதம் அங்கே லெட்டர் அனுப்பிச்சு அந்த மெயில் அங்கே ஒரு லெட்டர் வந்து கிடைக்குது, உள்ளே கிடைக்குது பிரபாதம் அனுப்பிச்ச லெட்டர். அதை எடுத்து படிக்கிறார். அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பரவாயில்ல இதுதான் அப்போ வந்து இதுதான் கரெக்டான பிளேஸ்ன்னு சொல்லி வைக்கிறார், பார்க்குறாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் நம்ம மூவ்மெண்ட்டை புஷ் பண்ணுறதுக்கு, ஏன்னா இங்கே ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். இந்த வந்து யங்கர் செக்ஷன் ஆஃப் கண்ட்ரி, உங்களுடைய நாட்டில் உள்ள இளைஞர் சமுதாயத்துக்கு இதை கொடுக்குறோம். நம்ம இதில் நம்ம வெற்றி பெற்றோம்னா இது வந்து உலகம் முழுவதும் பரவிடும். இது சங்கரமாவுடைய சொன்ன அந்த முக்கியமான விஷயம்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அவங்க இதயபூர்வமாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் ஆகிடும் சொல்லி யார் சொல்கிறா, பிரபாத் லெட்டர் எழுதியிருக்காரு. சூப்பர். ஓகே, ஸோ இந்த லெட்டரை படித்தோன்னே என்ன பண்ணாரு, இந்த பில்டிங் எடுத்தோன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறார். ஓகே, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் தான் இருக்குது, சுடுதண்ணி கிடையாது. ஹிமாவதி மாதாஜி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஹம்சுதா பிரபு பார்க்குறாரு, ஏன்னா இந்த மாதிரி கூல் வாட்டர் குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹம்சுதா பிரபு ஹிமாவதி மாதாஜியும் நாங்கள் வேறு டெம்பிள் போகிறோம்னு சொல்லி மவுண்ட்ரியல் டெம்பிள் வந்துடுறோம். இந்த ஸ்டே பண்ணுறதுனால டெம்பிள் தான். ஓகே, ஃபுல் டைம் டியூட்டி தான். மவுண்ட்ரியல் டெம்பிள் வந்துடுறாங்க. அப்போ வந்து இன்னொரு பிரத்யும்னா பிரபு வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஹெல்ப் பண்ண வந்துடுறார் மாண்ட்ரியல் இதுக்கு பாஸ்டனுக்கு. இப்போ சசுர பிரபு, ஜடுராணி மாதாஜி, பிரத்யும்னா பிரபு, இவங்க மூணு என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டோர் ஃப்ரண்ட்குள்ளே வந்துடுறாங்க. அதான் வீடு இஸ்கான் எல்லாமே தான். ஓகே, ஸோ அப்போ வந்து யூனிவர்சிட்டி இங்கே இருக்க யூனிவர்சிட்டிலாம் நீங்கள் ஏதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கிங்கன்னா நான் வரேன், பாஸ்டன் வரேன்டார் பிரபா. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கினோட இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டி வரதுனால எனக்கு யூஎஸில் பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ விசா கொடுத்தது கொஞ்ச நாள் தான் கொடுத்துருக்காங்க, திருப்பி இந்தியாவுக்கு போகணும் இல்லையா, அப்படிலாம் பெர்மனெண்ட்டாக நீங்கள் யூஎஸில் தங்க முடியும்னு சொல்லி சொல்கிறார். அந்த மாதிரி நீங்கள் எனக்கு அரேஞ்ச்மெண்ட் கொடுங்கன்றார். ஸோ என்ன பண்ணுறாரு இவர், உடனே சசுவப்பர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அங்கே தான் இருக்குது, பாஸ்டனில் தான், அங்கே போகிறார். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி போயிட்டு ஹார்வர்ட் அதில் போய் அந்த உள்ள ஆசிரியர்கள்லாம் ப்ரொஃபஸர்ஸ்லாம் சந்திக்கிறார். சந்திச்சா அவங்க நல்லா அலைய விடுறாங்க, ஆஃபீஸ் அலையிறாரு. எல்லாம் பார்க்குறாங்க, ஓ சான்ஸ்கிரிட் தெரியுமா இருக்கு, என்ன சுவாமி எப்படி சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான், யாரும் ஹெல்ப் பண்ண ரெடியா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதோடைய வேல்யூ தெரியல. பிரபாத் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீச்சரு, அது அவங்களுக்கு புரியல. ஒரு சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, 30 மினிட்ஸாக கேட்குறாரு சுவாமிஜியை பற்றி கேட்டுட்டு. ஆனால் இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்கன்னா எழுதி கொடுக்க முடியாது. எல்லாம் கேட்குறாங்க. ஹார்வர்ட்லேருந்து ஒரு லெட்டர் வந்ததுன்னா ஹார்வர்ட்லேருந்து உடனே ப்ராப்பராக வந்துடலாம் அமெரிக்காவுக்கு. இப்போ இந்தியாவில் இருக்கார், எழுதி கொடுக்க முடியல அவரால். கடைசியில் சசுரபராஜ் வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஹால் கிடச்சிருச்சு. அவர் ஒரே ஒரு ஈவினிங் லெக்சர் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கிடச்சிருக்கு. இது அரேஞ்ச்மெண்ட்டாக வேறு சசுரபுரம். ஓகே, ஸோ இந்த லெட்டரை அடிக்கிறதுக்கு அவங்க உள்ள கிளர்க்கிட்ட இவர் மன்றாட வேண்டியது, ஒரு லெட்டர் அடிச்சு கொடுங்க. ஏன்னா இவர் சொன்னால் தான் அவங்க கொடுப்பாங்க. இந்த ஹாலில் ஒரு நாள் நைட்டு இவர் லெக்சர் பண்ணுவாருங்கிறதுக்கு கடைசியில் பெர்மிஷன் வாங்கிட்டார் இந்த கிளர்க்கிட்ட. ஸோ இந்த லெட்டரை வந்து பிரபாதுக்கு அனுப்புகிறார். இது ஓகே, பட் ஆனால் என்னை லெக்சராக தான் ஹார்வர்டில் வந்து லெக்சர் தான் என்னை அப்பாயின்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்றார். ஏன்னா அப்போ எனக்கு பெர்மனெண்ட்டாக ரெசிடென்சி கிடச்சிடும் யூஎஸில். ஸோ நவம்பர் மாதம் வந்துருச்சு. பிரபாத் இன்னும் இந்தியாவில் தான் இருக்கார். ஏன் இந்தியாவில் இருக்கார்? அவருக்கு என்ன ஸ்டோக்னால இந்தியாவில் இருக்காருனோ. ஸோ பிரபா வர முடியாது. இப்போ ஹார்வர்டில் ஆரம்பிச்சு பிரபா வர முடியாது. சசுர பிரபு, பிரத்யும்னா பிரபு, ஜடுராணி மாதாஜி இவங்களாம் என்ன பண்ணுறாங்க,
அவங்கெல்லாம் போய் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு. நிறையா டிபேட்டு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் ஒரு பத்திரிக்கை வரும், அதில் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்ஸ் சொல்லுவாங்க, தூதர்கள் இறை தூதர்கள் வந்து பேசிட்டு போனாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபோட்டோலாம் போட்டு 3 ஃபோட்டோ போட்டு பிரபா அதை பார்க்குறாரு, அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, பரவாயில்லையே நான் இல்லாமலே நீங்கள் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி. ஸோ இப்போ சத்ஸ்வரூப் மகாராஜுக்கு வந்து கனவு வருது, பிரபாதர் வந்து இந்தியாவிலேருந்து சான் பிரான்சிஸ்கோ வரமுனால என்ன கனவு வருதுன்னா அவருக்கு பாஸ்டன் பிரபாதர் வந்துட்டாருன்னு சொல்லி கனவு வருது. பிரபாதர் சொல்கிறார் இந்த மாதிரி நீங்கள் எனக்கு பாஸ்டன் வந்த மாதிரி கனவு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தார். பிரபாதர் ரிப்ளை பண்ணுறார், எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு, பாஸ்டன் வரணும், உங்கெல்லாம் பார்க்கணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் நரசிம்மதேவாவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணதுனால என்னுடைய ஹெல்த் நல்லா ஆயிடுச்சு, நான் சான் பிரான்சிஸ்கோ வரேன் டிசம்பர், அதுக்கப்புறம் நான் வந்து பாஸ்டன் வரேன்னு சொல்லி எழுதியிருக்காரு. எப்போ சான் பிரான்சிஸ்கோ வந்தாரோ இந்தியாவிலேருந்து அப்போயே என்ன பண்ணுறாங்க, எல்லா டிவோட்டிஸும் உங்களுக்கு பேசணும்னு சொல்லி எல்லாம் ஃபோனில் பேசுவாங்க. ஓகே, ஒரு நாள் வந்து ஃபோன் டிங் ஆகுது. அப்போ பிரபாதர் வந்து பாஸ்டன் டெம்பிளில் கால் பண்ணுறாரு. உடனே அங்கே ஜடுராணி மாதாஜி எழுதுறாங்க, சுவாமிஜி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க. நீங்களே அப்போ பிரபாத் சொல்ல நானே தனியாக ட்ராவல் பண்ணி வந்துட்டேன்னு சொல்லி சொல்கிறார். ஓ கிருஷ்ணா அவங்க கூட இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த மாதாஜி இது பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. சசுரபுரப்பு பேசார், சுவாமிஜி நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்றார். பிரபாத் சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். பிரத்யும்னா பிரபு பேசுகிறார், எப்படி அவர் ஸ்ரீமத் பாவத்தை அட்வர்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரத்யும்னா பிரபு சொல்லிட்டு இருக்கார். ஓகே, இந்த மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க பேசுகிறாங்க பிரபாதத்தை பாஸ்டன் டெம்பிள்லேருந்து. பிரபாத் சொல்கிறார் ஃபோனில், நான் அமெரிக்காவிலேருந்து கிளம்பும்போது எனக்கு வருவேன்னு நம்பிக்கை இல்லை அப்படின்றார். ஏன்னா முதல்ல இங்கே அமெரிக்கா வரும்போது 2 ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, அது 3ஆவது வரும்போது கிருஷ்ணா காப்பாற்றிட்டார். அதுக்கப்புறம் இப்போ ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, அதனால திருப்பி நான் வருவேனானே டவுட்டாக இருந்தது. பட் ஆனால் கிருஷ்ணா என்னைய காப்பாற்றி இங்கே கொண்டுட்டாங்க உங்களுடைய ப்ரேயர்னால. நான் தான் உங்களுக்கு அப்போ பிரபா எழுதுறார், இல்லை லெட்டர் எழுதுறார் பாஸ்டன் டிவோட்டிஸ்க்கு, நான் தான் அஃபிஷியலாக உங்களுக்கு ஆன்மீக குரு. இருந்தாலும் இந்த உங்கள் மாணவர்கள்லாம் என்ன நினைக்கிறேன், நான் குருவாக நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கிருஷ்ணர் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, கிருஷ்ணருக்கு அவ்வளோ சேவை பண்ணுறீங்க, இதனால் நீங்கள் எனக்கு டீச் பண்ணுறீங்க எப்படி ஒரு உண்மையான கிருஷ்ண பக்தனாக இருக்கும்னு சொல்லி டீச் பண்ணுறீங்கன்னு சொல்லி ப்ரொப்போஸ் சொல்கிறார். ஓகே, 3 பேர் தான் இருக்காங்க பாஸ்டனில். 3 பேர் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆள் வந்து 100 பேருக்கு சமமாக ஒர்க் பண்ணுறீங்கன்றார். 300 பேர் இருக்க மாதிரி இருக்குன்றார். ஓகே, சரி, ஏன்னா கிருஷ்ணா கான்சியஸ் பர்சன் வந்து எப்பயுமே டயர்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு என்கேஜ் கொடுக்குறாரு பிரபாத். ஜடுராணி மாதாஜிக்கு பெயிண்டிங்கு, ஸோ நிறைய பெயிண்டிங் பார்க்குறோம்ல புக்கிலலாம், அதெல்லாம் ஜடுராணி மாதாஜி தான் வரைஞ்சது. அதில் பிரபாத் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பிரபாத் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் இந்த பிக்சரை பார்த்துட்டே இருக்காங்களோ அவங்களும் கோலோ வந்தாலும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் கிருஷ்ணா புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர் இருக்கும், நம்ம பகவத்கீதை புக்கில் இருக்குது, பாகவத புக்கில் இருக்குது. இந்த பெயிண்டிங்லாம் வேணும்னு சொல்லி பிரபாத் சொல்லி அவர் சொல்ல எப்படி ஆன்மீக லோகத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி பிரபாத் வந்து வர்ணனை பண்ண உடனே அவங்க அதே மாதிரி வரைகிறாங்க. ஓகே, இதுதான் அந்த பெயிண்டிங். அப்போ கூட ஜடுராணி மாதாஜி சில சமயம் சொல்லுவாங்க, நான் வந்து ஏதாவது ட்ராயிங்கில் ஏதாவது டிகிரி வாங்கிக்கலாம் பார்க்குறேன், நல்லா பெருசாக ஃபேமஸாக வரும்னு பார்க்குறேன். பிரபாத் சொல்ல அதெல்லாம் வேணாம், ஃபேமஸ்லாம் வேணாம், வெளியூத்துக்கு நம்ம ஃபேமஸ் வேண்டாம். நம்மளுடைய நோக்கம் வந்து கிருஷ்ணர்கிட்ட முன்னேறுறது. நீங்கள் இதுக்காக எக்ஸ்டர்னலாக படிக்க வேணாம், உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நீங்கள் வரைங்க போதும் அப்படின்றார். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ இந்த மாதிரி மாதாஜிஸ் அவங்களாம் திரட்டுங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்கள், பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு நிறையா பெயிண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் பெயிண்டிங் வாங்கட்டும், கிருஷ்ணரை பார்க்கணுன்றார். ஸோ இப்போ பிரபாத் சொல்கிறார், ஏரோப்ளைன் எப்படி டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு, அப்போ தான் கரெக்டாக வரையலான்னு சொல்லி. ஏரோப்ளைன் எப்படி இருக்குன்னா வைகுந்தால இங்கே இருக்க ஏரோப்ளைன் மாதிரி இருக்காது. அங்கே எப்படி இருக்குன்னா அன்னப்பறவை இருக்குல்ல, ஸ்வான் அன்னப்பறவை தானே, அது மாதிரி இருக்கும் ஷேப்பு. ஒரு உட்கார சீட் இருக்கும்,
பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அந்த துருவமராஜன் கூட்டுற அதுக்கெல்லாம் அந்த அன்னப்பறவை மாதிரி ஏர் போட்டு அதில் உட்கார சீட்லாம் வச்சுருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி போடுங்க. அதில் வந்து கோல்டனால் தங்கத்தினால அந்த ஒர்க்லாம் நடந்திருக்கும் அந்த அந்த ஏரோப்ளைனில். ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பிளேனுடைய ஷேப்பே எப்படி இருக்குமா, அன்னப்பறவை பறக்கிற மாதிரியே இருக்குமா. இதான் இருக்குதான் ஏரோப்ளைன் சொல்லி சொல்கிறார். ஓகே, இதை வந்து வரையிறாங்க அப்படி. ஸோ அப்போ வந்து ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணுறதுக்காக வராக அவதாரம் எடுத்தார் இல்லையா, அதை எப்படி வரையுன்னு சொல்கிறார். வராகர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பார். ஸோ அவர் வந்து ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் போர் அப்படின்னு சொல்லி நார்மலாக போடுவாங்க இல்லையா. ஆனால் பாவத்தை என்ன சொன்னால் ஃபுல் போர்னு சொன்னாங்க. முழுவதுமாக கரடி. போர்னா கரடி தானே, பன்றியா, பன்றி. ஓகே, பியர்னு தான் கரடி இல்லை. யூ கேன் மேக் த ஃபர்ஸ்ட் 2 legs 2 hands. அப்போ 2 கையை 2 காலை கை மாதிரி ஆக்கிடுங்க, பின்னால் இருக்க கால் மாதிரி இருக்கட்டும். ஓகே, வராக வரும்போது அப்படி கை தூக்கி இருக்கணும் 2 கை, ஆனால் அது கால் தான். அந்த மாதிரி பிக்சர் வரையணும். ஓகே, ஏன்னா இவர் வந்து ஃபுல்லுமே பன்னி உருவம் தான். ரெட்டாக இருப்பார், ரெட்டிஷ் இருப்பார். இந்த மாதிரி வரைவாங்க. மற்ற அந்த பாகத்தில் பார்த்தீங்கன்னா தத்துருவம் அப்படி இருக்கும். ஓகே, இது என்ன கண்டல் வருது, தேர்ட் கண்டல். ஸோ இப்போ வந்து கருடாணி பார்த்தா எப்படியாவது நம்ம இந்த ஆர்வம் அதிகமாகிடுச்சு, அவங்களுக்கு இந்த டிராயிங் திறமையை வளர்க்கணும்னு ஆசை வந்துச்சு. ஓகே, பெரிய மாஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய ரெஃபர் பண்ணி வரைய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வெளியில் உள்ள நாட்டெலாம் பார்த்து வரைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நாரத முனியை வந்து தப்பாக வரைஞ்சிடறாங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்படுற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. பிரபா சொல்கிறார், நீங்கள் முதல்ல வரைஞ்சிங்கன்னா நாரதர், அது நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி வரைங்க, இது நல்லா இல்லைன்ட்டார் பிரபா. ஓகே, அதனால் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக பிரபா லெட்டர் போடுறார். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு, நீங்கள் இதை விட பெருசாகவும் நினைக்கிறீங்க, இது ஏன் நீங்கள் பொதுமக்களுடைய புலங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய இந்த பெயிண்டிங் வந்து மக்களுக்கு பிடிக்கலையா, பரவாயில்லை, எனக்கு அதெல்லாம் பரவாயில்லை, அவங்களாம் முட்டாள்கள், அவங்களுக்கு பிடிக்கிறதாலும் பரவாயில்லை, நீங்கள் வரைஞ்சிட்டே இருங்க, நல்லா உங்களால் எவ்வளோ முடிதான் வரைங்க. இந்த மாதிரி பொதுமக்களுடைய புலங்களை திருப்திப்படுத்தணும், இல்லை முட்டாள்களை திருப்திப்படுத்தணும் நீங்கள் வரையாதீங்க. நான் வந்து நேற்று ஒரு சர்ச் பண்ணியிருந்தேன். அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 பிக்சர் தான் இருந்தது. ஒன்று வந்து கட்டை, இன்னொன்று வந்து பேம்பு. ஓகே, இதாக இருந்துச்சு. இதை பார்த்தோன்னா அவங்க பயங்கரமாக போட்டிருக்காங்க. அப்போ வந்து கோவிந்ததாஸ் மாதிரி சொன்னாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வரைய தெரியும். அவங்க சொன்னாங்க, இதான் வந்து மாடர்ன் ஆர்ட்டு, அப்ட்ராக்ட் ஆர்ட்னு சொல்லுவாங்க, நவீன ஆர்ட்டில் இப்படி தான் நான் வரைவாங்கன்னு சொல்கிறாங்க. பிரபா பார்க்குறாரு, இது என்ன இருக்குது, இது வந்து ஒரு கட்டை இருக்குது, இங்கே வந்து மூங்கில் இருக்குது, அவ்வளோதான், இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாரு. இதில் எதுவுமே கிருஷ்ணாவோட தோன்ற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் நீ வந்து இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்டான்னு நினச்சேன்னா உன்னை கிருஷ்ணர் காப்பாற்றுன்னு நான் பெரிய படிக்கிறேன்டார் பிரபு. இந்த மாதிரி நீ பெரிய ஆர்டிஸ்டாக வரணும், அதுக்கப்புறம் நான் கிருஷ்ணா படத்தை வரேன்னா நான் உன்னை கிருஷ்ணனுடைய காப்பாற்றுறது பெரிய படிக்கிறேன்டார். ஏன்னா நீ கிருஷ்ண கட்சியில் இருக்க மாட்டேன். இதனால நீ வந்து பப்ளிக் வந்து இந்த மாதிரி நிறைய வாங்க மாட்டாங்களேன்னு நினைக்காத. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு அந்த பணம் தேவையில்லை. உன் ஆர்ட் வரைஞ்சவொடனே எல்லாரும் வந்து வாங்கணும் அப்படிலாம் தேவையில்லைன்ற. ஓகே, எதுக்காக நீங்கள் பதட்டமாக இருக்கீங்க சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு? எந்த ப்ரைஸ் இல்லாமல் நம்ம பக்தர்களுக்கு விநியோகிக்கலாம். நீங்கள் வரைஞ்சி கொடுங்க, கௌரங்கனித்யானந்த வரைங்க, பஞ்சத்தில் வரைங்க, ஜெகநாதன் வரைங்க, எல்லாம் வரைங்க, அதை வந்து பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிடலாம் ஃப்ரீயாகவே. இந்த மாதிரி நம்ம இந்த பொருள் நுகர்ச்சி சமுதாயத்தில் நம்மளுடைய பொருளுக்கு வேல்யூ இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்காக நம்மளுடைய கொள்கையை விட்டுற முடியாதுன்னு சொல்லி ஏன்னா நம்ம கிருஷ்ணரை திருப்திப்பதுக்காக இருக்கோம், நம்ம புலன்களை திருப்திப்பதுக்காக இல்லை, மற்றவங்க புலன்களை திருப்திப்பதுக்காக இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இதுதான் அவனுடைய குறிக்கோள் வாழ்க்கையில்னு சொல்கிறார். இதை படித்த உடனே ஜடுராணி மாதாஜிக்கு பயங்கர ஏமாற்றமாயிடுச்சு. ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப 3 லைனில் அழகாக பார்த்தீங்கன்னா லெட்டர் பயங்கர பெருசாக எழுதுவாங்க, 3 லைனில் ரிப்ளை பண்ணிட்டாங்க. பிறகு புரிஞ்சிச்சு. ஓகே, இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் ஆகிடுச்சு. ஆசை என்ன பண்ணுறாங்க, படி டைம் போயிடும்.
அப்படிங்களா? சரி சரி. பிரபா புரிஞ்சிச்சு. சரி, ஏதோ வருத்தமாயிட்டாங்க தெரிஞ்சிச்சு. பிரபா சொல்கிறாங்க, இதான் ஃபஸ்ட்டு டைம் உங்ககிட்டேருந்து 3 லைனில் லெட்டர் வந்திருக்கு. ஏன் புரிஞ்சிச்சு, நீங்கள் வந்து வருத்தமாக இருக்கீங்கன்னு புரிஞ்சிச்சு. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்டார். பிரபா அது கதை சொல்கிறார். ஓகே, என்ன ஸ்டோரினா, டைட்டில் என்னன்னா, என்னுடைய ஜாதியை இழந்துட்டேன், இருந்தாலும் என் வயிறு நிறையலை. என்னுடைய ஜாதியை இழந்துட்டேன், இருந்தாலும் என் வயிறு நிறையலைன்ற. இது என்னென்னா, இந்தியாவில் வந்து ஹிந்துக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முஸ்லீம் இல்லைன்னா கிறிஸ்டியன் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஓகே, இந்து பிராமண வீட்டில் இல்லாமல் வேற எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க. ஓகே தான். ரொம்ப ஆனால் ஒருத்தர் ரொம்ப பசியோடு இருந்தான். ஓகே, வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டான், ஒரு முஸ்லீம் வீட்டில் போய் சாப்பாடு கேட்டால் அவன் கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுத்துட்டான். ஓகே, கொஞ்சம் தான் கொடுத்துருக்கான். இன்னும் கொஞ்சம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான், கொஞ்சம் தான் கொடுத்துருக்கான். கொஞ்சம் சாப்பிட்டார் இவர். ஓகே, ஆனால் வயிறு நிறையல. ஓகே, அப்போ சொல்கிறார், ஜாதியை இழந்துட்டேன், வயிறும் நிறையல அப்படின்றார். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வரைகிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து சீக்கிரமாக விற்றுரும். எனக்கு எந்த வித அப்ஜெக்ஷன் இல்லை நீங்கள் இந்த மாதிரி வரையதில்ல. எப்படி உங்கள் நாட்டை இது விற்குதுன்னா, இந்த பிக்சர்லாம், அந்த பிக்சரில் வந்து அவங்க லைக்கலை. அவங்க எதில் லைச்சிருக்காங்க, அந்த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்டு அப்படி சொல்லி அந்த பிக்சரை வாங்குறாங்க, ரெப்யூட்டேஷன் ஆர்டிஸ்ட். ஓகே, இதே மாதிரி இந்தியாவில் இப்போ வந்துட்டுருக்கு. அவர் வரைஞ்ச பிக்சர்யா, ஓகே அதுக்கு காசு கொடுத்து வாங்க அந்த மாதிரி. ஓகே, ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டாக வரணும்னா நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கணும், எவ்வளோ நாள் உழைக்கணும். நீங்கள் ரொம்ப உழைச்சா தானே ஆக முடியும். நமக்கு இருக்க ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. இந்த கம்மியான டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், கிருஷ்ணனோட நம்ம லைஃப்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அது ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற பார்ப்போம். ஓகே, ஸோ சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்து சொல்லியிருக்கு, ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேமஸ்னு எப்போ சொல்லுவாங்கன்னா, அவர் கிருஷ்ணனுடைய பக்தன் அறியப்பட்டார்னா அவர் ரொம்ப ஃபேமஸ். ஓகே, ஸோ அதனால் இப்போ உங்களுடைய பிக்சரை வந்து உடனே செல் பண்ண முடியாட்டாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் இது இம்ப்ரூவ் பண்ண தேவையில்லை. அப்போ அந்த மாதிரி தான் ஆகிடும். என்ன ஆகிடும், ஜாதியை இழந்துட்டேன், வயிறு நிறையல, கிருஷ்ணா காட்சி விட்டுட்டேன், ஆர்டிஸ்டும் ஆகலை. இது நமக்கு தேவையில்லை. ஓகே, நம்ம என்ன பண்ணோம், இந்த பிக்சரை வந்து நிறைய கோயிலில் தொங்க விட்றோம். ஏன்னா கிருஷ்ணா கான்சியஸ் வந்து பரவப்போது உலகம் ஃபுல்லாக நிறைய இடத்துல தொங்க விட்றோம். ஆனால் இதுக்காக நம்மளுடைய பொண்ணான நேரத்தை என்ன பண்ணக்கூடாது, நான் எப்படி புகழ் வாய்ந்த ஆர்டிஸ்டாக வரப்போகிறேன்னு சொல்லி செலவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எனக்கும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம், எனக்கும் நிறைய ட்ராயிங்லாம் தெரியாது, எனக்கும் அந்த ட்ராயிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியாது. எனக்கும் நான் வந்து லேமேன். எனக்கு எது பிடிச்சிருக்கோ அது நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், எது பிடிக்கல நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், அவ்வளோதான் அப்படின்ற பிறப்பா. ஓகே, அதனால் என்னுடைய கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராயிங் எக்ஸ்பர்ட் இருப்பாங்களே, வரையும் நிறுவனர், அவர் மாதிரி கிடையாது. நான் வந்து நேச்சுரலாக என்ன நல்லா இருக்கோ அது நல்லா இருக்குன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஓகே, அதனால் நீங்கள் ஏமாற்றம் அடைய வேணாம், நீங்கள் வரைஞ்சிட்டே இருங்க. திருப்பி நம்ம எப்போ நேரில் பார்க்கணுமோ பேசலாம் தான். ஓகே, அதனால் என்ன பண்ணாங்க, ஜடோதர மாதாஜி வேறு எங்கேயும் போகல, படிக்கிறதுக்கு போகல, அவர் பாட்டு வரைஞ்சிட்டே இருக்காங்க கிருஷ்ணா பிக்சர், வேறு வெளியில் படிக்க போகல ட்ராயிங் பற்றி. ஸோ பிரதிம்னா பிரபுடைய சர்வீஸ் வந்து சான்ஸ்கிரிட். பிரபு என்கரேஜ் பண்ணுறாரு பாரு, இந்த மாதிரி எனக்கு ஸ்ரீமத் பாகவதம் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி சான்ஸ்கிரிட் படிக்க சொல்கிறார் அவரை. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து அந்த டெம்பிள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, வெளில வேலைக்கு போகிறார், கிளரிக்கல் ஜாப் எடுத்துக்கார், அங்கே வர சேலரி அப்படியே டெம்பிள் கொடுத்துருவார் அந்த மாதிரி. ஓகே, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலைக்கு போகிறார். அவர் எப்பப்போ வேலை பார்க்கலையோ அப்போ என்ன பண்ணுவார், சான்ஸ்கிரிட் படிக்க ஆரம்பிச்சுவார். ஓகே, நல்ல ஸ்காலர் இவர், நிறையா புக்ஸ் வாங்குறாரு, சான்ஸ்கிரிட் புக்கு, சான்ஸ்கிரிட் ஸ்டூடெண்ட்டோட பேசுகிறாரு, ஹார்வர்டில் ப்ரொஃபஸர்ஸ்லாம் பேசுகிறாரு. ஓகே, அப்போ அவர் ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய கோர்ஸை வந்து நீங்கள் ஆடிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ பிரபாதர் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு, ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு பிரபாதர். பிரம்ம சமிதா இருக்கிற சான்ஸ்கிரிட்டுக்கு இங்கிலீஷில் ரெண்டர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஓகே,
இங்கிலீஷ் நாணயம் கொடுங்க, ஒரு வருஷத்துக்கும் இங்கிலீஷ் நாணயம் கொடுங்கன்றார். ஓகே, இந்த மாதிரி ஒரு சில புக்ஸ்லாம் கொடுத்து படிங்கன்றார். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக எடுத்துக்கிறார் பிரத்யும்னா பிரபு. அதனால் அவர் வந்து சின்ன சின்ன வேலைகள் சத்ஸ்வரூப் பிரபு சொல்கிறதையும் பார்க்க மாட்டார். டெம்பிளில் எடுத்து வைங்க, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க, அதில் எதுவும் பண்ண மாட்டார். எப்போ தான் சான்ஸ்கிரிட் படிச்சுட்டே இருப்பார். ஓகே, பிரபு அது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிரத்யும்னா பிரபு படிக்கிறதுலாம். அதனால் நீ நல்லா படிண்டார். அப்போ பிரத்யும்னா பிரபு திடீர்னு ஒரு நாள் லிஸ்ட் அனுப்புகிறார். இந்த மாதிரி புக்கெலாம் நான் வாங்க போகிறேன், ஓகேவான்னு கேட்குறாரு. பிரபு அதை பார்க்குறாரு. லார்ட் கௌரங்கா பை எஸ்கே கோஸ் அண்ட் வேதர் பச்சாரியா பை போன் மகாராஜ். இதெல்லாம் யூஸ்லெஸ்ன்றார் பிரபு. இதெல்லாம் நீங்கள் வாங்காதீங்கன்றார். இந்த கிருஷ்ண கான்சியஸை வந்து நீங்கள் பரப்புறதுக்கு ரொம்ப உழைக்கிறீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன், ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்றார் போஸ்டனில். எது சக்ஸஸ்னா சாஸ்திரங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ்கிரிட் படிக்க வேணாம். அதுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ப்ராக்டிக்கலாக யார் பக்தி பண்ணுறாங்களோ அதுதான் சாஸ்திரங்களுக்கு புரிந்தக்கூடிய ஒரு ரகசியம் அப்படின்றார். ஓகே, ஸோ எனக்கு குரு மகாராஜ் எப்பயுமே சொல்லுவார், பிரபா சொல்றார், யார் பக்தி சேவையில் ஈடுபடலையோ அவங்கெல்லாம் புக்கு எவ்வளோ படித்தாலும் சரி, அவங்க வந்து இந்த தேன் பாட்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து வெளியில் நக்கிற மாதிரின்றார். வெளியில் நக்கிற டேஸ்ட் கிடைக்காது, அந்த மாதிரி வெளியில் நக்கிறதுன்றார். ஓகே, அதனால் இந்த புக்கு வந்து புக்கு தான் அல்டிமேட் இல்லை. ஓகே, பக்தி சேவை வரணும். நமக்கு வந்து அந்த ரகசியம் தெரியணும், எப்படி அந்த ஜாரை திறந்து தேனை டேஸ்ட் பண்ணலான்ற ரகசியம் தெரியணும். இந்த மாதிரி நம்ம ஒரு பக்தி சேவை பண்ணிட்டு ஒரு புக்கு ஒரு ஸ்லோகம் பண்ணாலும் போதும், நமக்கு பக்குவம் கிடைச்சுன்ற. ஓகே, ஆனால் சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கார், ரொம்ப புக்கு ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். 3 புக்கு தான். எது? பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதம், அவ்வளோதான் போதும். நிறைய புக் படிக்க வேணாம் சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கார். ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய வாலியமாக புக் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் படிப்பாங்க. பாத்ரூம் போகும்போதே பெரிய பேப்பர் எடுத்து போவாங்க, இது அவங்க ஹேபிட்டு. ஆனால் எதுவுமே புரியாது கடைசியில். இப்படி கூடாது. நம்ம வந்து கிருஷ்ணாவுடைய கருணையிலையும் ஆன்மீக குருடைய கருணையிலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து பேக் டு காட் மேனேஜ் என்ன வழியும் போது அது நிறைய சான்ஸ்கிரிட் எரர் இருக்குது. ஓகே, பிரத்யும்னா பிரபுவோட கூப்பிட்டு இதை கரெக்டாக டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணுங்கள் சான்ஸ்கிரிட் எல்லாம் சொல்கிறார். இங்கிலீஷில் பண்ணும்போது கரெக்டாக போடுங்க, நிறைய தப்பு இருக்குன்றார். ஸோ அப்போ வந்து பிரத்யும்னா பிரபுக்கு ரொம்ப இந்த ஆர்வம் இருந்தாலும் அவர் பெரிய சக்ஸஸ்ஃபுல் காணாத பின்னால் வர்றார். சத்ஸ்வரூப் பிரபு என்ன அசைன்மெண்ட்னா டைப் பண்ணி எடிட் பண்ணும், அவ்வளோதான். பிரபு அதை பேசுவார், கரெக்டாக டைப் பண்ணும், அப்புறம் அதை எடிட் பண்ணும், கரெக்டாக அப்படின்றமான்னு சொல்லி பார்க்குறது. ஓகே, இதுதான் பிரபா டிக்டேட் பண்ணுவார். பிரபா ஸ்ரீமத் பாகவதம் டிக்டேட் பண்ணுவேன், அதை ஃபுல்லாக டைப் பண்ணு. இப்படி தான் டைப் பண்ணி இப்படி தான் வந்திருக்குது. எவ்வளோ புக்கு பார்க்குறோம், ஸ்ரீமத் பாகவதம் 18 புக்கு தூக்க முடியலன்னு, அதெல்லாம் இவங்க உட்காந்து டைப் பண்ணி புக்காகவே வந்திருக்கு. ஓகே, பிரபா பேசி அது வந்திருக்கு. ஓகே, ஸோ பிரபா வந்து ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் நியூயார்க் வந்தப்போ கொடுத்தார் சத்ஸ்வரூப் பிரபுக்கு, அதை இன்னும் கண்டினியூ பண்ணுறாரு. ஓகே, 1967 சான் ஃபிரான்சிஸ்கோ பண்ணால அப்பயும் வந்து பிரபா வந்து சத்ஸ்வரூப் பிரபுக்கு வந்து டேப் அனுப்புவார். ஓகே, 9 டேப் இருக்கும். ஒன்று டிரான்ஸ்லேட் இருக்கும், ஒன்று அவர் டைப் பண்ணிட்டு இருப்பார், ஒன்று இங்கே வந்துருக்கும். அந்த மாதிரி 9 இருக்கும் மொத்தம். அதை ரொட்டேட் பண்ணி அனுப்பிச்சிருப்பார் பிரபா. ஓகே, இந்தியாவுக்கு இடையில ஸ்டோக்குன்னு போயிட்டு திருப்பி வந்தார் இல்லையா, திருப்பி வந்தோடனே திருப்பி இந்த சத்ஸ்வரூப் பிரபுக்கு வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம் கேட்டு அடிக்கிறது, டைப் அடிக்கிறது வந்துடுச்சு, சர்வீஸ் வந்துடுச்சு. ரெகுலராக டேப் வரும். ஓகே, முதல்ல ஒரு வாரத்துக்கு ஒன்று வரும், அதுக்கு வேகமாக ஆரம்பிச்சு 2-3 ஆரம்பிச்சிச்சு ஒரு வாரத்துக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ சத்ஸ்வரூப் பிரபா ஏர்லி மார்னிங் இதில் உட்காந்துருவார். மார்னிங் 3 o'clock உட்காந்துருவார். பிரபாவோட வாய்ஸ் கேட்கும். 2 hours 3 hours அடிப்பார். ஒர்க்கு போகும்போனால ஃபுல்லாக டைப் அடிச்சு தான் போவார். பெட்லேருந்து எழுந்திரிச்சோடனே அவர் வாய்ஸை கேட்டுட்டு டைப் அடிக்கிறது. என்ன ஆகும் வாழ்க்கை, சன்னியாசி ஆகிட்டார் கடைசி. மிகப்பெரிய பக்தர். ஓகே, எப்பயுமே பிரபாத வாய்ஸ் மார்னிங் கேட்டுட்டு அவர் எப்பயுமே அதுலேயே இருந்தார்னா மிகப்பெரிய பக்தராக வந்துடுவார். ஓகே, கிச்சனில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவார், இதை வந்து கேட்டுகிட்டே இருப்பார், டைப் பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆஹா, இது லெட்டரை
எழுதி லெட்டரில் கிடைக்கிற அந்த டேஸ்ட்டை விட பிரபாத லெட்டர் போடுவார் அதை விட இந்த மாதிரி கேட்டு டைப் படிக்கிறது சூப்பராக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறார். ஓகே, அந்த கிருஷ்ணா கான்சியஸை நேரில் வந்து பிரபாத சொல்கிற மாதிரியே அவருக்கு ஒரு ஃபீலிங். இது ரொம்ப பிடிச்சிச்சு அவருக்கு. ஓகே, அதனால் அவர் எப்பயுமே இந்த சர்வீஸை வந்து இப்போ காலேஜ் சொன்னால் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அதனால் யாரெல்லாம் வந்து யூஎஸில் வந்து மெயில்மேன் போஸ்ட்மேன் சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்தவொடனே அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அவரை பார்த்தோடனே. ஏன்னா இவங்க வந்து சுவாமிஜியோட டேப்பை வந்து கொடுக்குறாங்க, அவங்க பார்த்தோன்னே இவருக்கு பிடிக்கும். சரி, இது மாதிரி அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டார். பிரபாதம் என்னென்ன பேசுவாங்க டைப் படிக்கிற ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டு நல்லா கேர் பண்ணுறார். ஓகே, அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படி டைப் படிக்கிறாருன்னா, தித்தியோடைய தொலைகள்லேருந்து தப்பா எழுதுங்க, pores by the pores of pregnancy of Ditis the whole universe went dark. Okay, PORES இருக்கு. by the force-க்குல PORES force FOREC கட்டாயமா வெளியே வருது இல்லையா. அந்த தித்தியோடைய வயிற்றில் யார் இருப்பான்? தைத் யாரு? ஹிரண்யாக்ஷனி. அதனால உலகமே இருட்டாயிடும். இதான் அடிக்கணும். அவன் என்ன அடிப்பான்னா, அந்த கட்டாயத்தில் கிடைக்கப்பெல்லாம் அவருடைய ஓட்டைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். ஏன்னா ஃபோர்ஸை வந்து போர்ஸ்னு ஒரு காலிங். ஓகே, இந்த பிரபா வந்து கரெக்ட் பண்ணுவார். ஓகே, அதனால் நீ என்ன பண்ணுறா, இனிமேல் டைப் படித்தாலும் உடனே எனக்கு அனுப்பிச்சி ஒரு காப்பி அனுப்பிச்சிரு, நான் அதில் என்னென்ன தப்பு இருக்கோ அதெல்லாம் அவனுக்கு சொல்லிவிடுவேன் பிரபா. உடனே இப்போ வந்து கொஞ்சம் மாறுது டைப் படித்து. ஏன்னா அவங்க வேற ஊரில் இருப்பாங்க, இங்கே வேற ஊரில் இருப்பாங்க. இவர் மெயில் பண்ணுவார், அவர் டைப் பண்ணதெல்லாம் மெயில் பண்ணுவார். இவர் என்ன பண்ணுவார், அது தப்பு தான் சொல்லுவார், திருப்பி அவர் அதை அனுப்புவார். இப்படி தான் ரெடி பண்ணுறாங்க மேன்ஸ்கிரிப்டை. ஓகே, ஒரு இடத்துல உட்காந்து பிரபாத பக்கத்தில் அப்படி கிடையாது. பிரபாத ட்ராவல் பண்ணிட்டே இருப்பார், எங்கே போனாலும் பாஸ்டனுக்கே டைப் போகும், அவர் அங்கேயே அங்கே இருப்பார், இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒரு இந்த சர்வீஸ் எப்பயும் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஓகே, ஏன்னா எப்பயுமே ஒரு காப்பி ஒன்று வச்சுக்கோ, ஒரு காப்பி எனக்கு அனுப்பிட்டார் பிரபாதர். ஒரு நாள் பஸ்ஸில் போகும்போது தூங்கிறார் வேலைக்கு போகும்போது. ஓகே, வேலைக்கு போய் தூங்குனோடனே தூக்கத்தில் அவருக்கு சுவாமிஜியோட வாய்ஸ் கேட்குது. அவர் வேகமாக டைப் படிக்கிறார். இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை சர்வீஸ், அவ்வளோ சர்வீஸ். ஓகே, இந்த மாதிரி அவர் வந்து 9 டேப் வச்சுருவார் பிரபாதம். இதை வந்து அப்படியே ரொட்டேஷனில் விடுவார் பிரபாதம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது ரொம்பலாம் இருக்காது, ரொம்ப சின்ன ஒரு கவரில் போட்டு ஒரே ஒரு ஸ்டாப்பில் தான் இருக்கும், அவ்வளோதான். அப்படி அனுப்பிச்சுடுவார். ரொம்பலாம் ஒரி பண்ண மாட்டாங்க இதை பற்றி. அது கரெக்டாக எல்லாமே கரெக்டாக போய் எல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணி நமக்கு புக்கு வந்துடுச்சு இல்லையா. கரெக்டாக கணக்கு வச்சுப்பார் பாப்பா, எத்தனை டேப் போயிருக்கு, என்ன டேப் இருக்குது, இதெல்லாத்தையும் கரெக்டாக கணக்கு வச்சுப்பார். ஸோ அப்பப்போ அப்ரிஷியேட் பண்ணுவார் அவர், நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. சரி, பார்த்தீங்கன்னா பாஸ்டனில் வின்டர் சீசன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஐஸ் பயங்கரமாக இருக்கும், குளிர் பயங்கரமாக கொள்ளும். ஓகே, நிறைய பேர் ஈவினிங்கே வரமாட்டாங்க, கோயிலுக்கெலாம் வரமாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ குளிர் யாரும் வரமாட்டாங்க. இப்போ பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, வெளியே போக மாட்டாங்க, என்னென்ன வேலை இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. எல்லோரும் கரெக்டாக என்கேஜ்மெண்ட் இருக்குது. அப்போ பிரபாத் சொல்கிறார், May 1 நான் வரேன்டார் பிரபாத் பாஸ்டனுக்கு. ஸோ சத்சுர பிரபு வந்து நிறையா லெக்சர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டார். ஏன்னா பிரபாத் வரும்போது லெக்சர்லாம் கொடுக்கணுட்டார். ஸோ அதனால் பிரபாதருக்கு வந்தோடனே நம்ம நல்லா இந்த ரூமை டெக்கரேட் பண்ணி வச்சுக்கணும், பிரபாத் வரான்னு சொல்லி அந்த ரூமை ரெடி பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பிரத்யும்னா பிரபுக்கு வந்து ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து காசு இருக்காது. ஏன்னா பிரத்யும்னோட அம்மா அப்பா வந்து சர்ஜரி பண்ணதுக்கு காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நீ வந்து ஃபுல் டைம் டிவோட்டி ஆகிட்ட, காசுலாம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஓகே, அப்போ சசுர பிரபுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு பிரபாதர்கள் ரிட்டர்தார், யாராவது நீங்கள் பில்லு பே பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. ஏன்னா யார்ட்டையும் காசு இல்லை இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குன்றார். எப்படி ஒரு குழந்தை வந்து பயந்துச்சுன்னா அம்மா பட்டா ஓடுமோ அதே மாதிரி அவங்க பிரபாதத்தை வர்றாங்க அப்படி கேட்குறேன். பிரபாதம் என்ன பண்ணுவார், அவரும் ஃபினான்ஷியலாக அவர் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும். $500 ஹாஸ்பிட்டல் பில் பார்த்தீங்கன்னா $500.
அப்போ பெரிய மணி, ரொம்ப பெரிய மணி. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னா சொசுரூபமாக அங்கே எழுதிட்டார், லெட்டர் எழுதிட்டார் பிரபாதர். ஸோ பிரபாதர் வந்து யோசிக்கிறார், இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்கும் நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் ஒரு கவர்னிங் பாடி மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி பிரபாதர் சொல்கிறார். இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் பெருசாக நிறைய இஷ்யூ வரும், நான் என்ன பண்ண முடியும், ஒருத்தர் என்ன பண்ண, நான் புக் எழுதுனா இதை பார்ப்பேன்னு சொல்லி பிரபாதர் கேட்குறாரு. நான் ட்ரெஷரர், சேர்மேன், இது மாதிரி எல்லாமே வச்சுக்கோங்க, வச்சுட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கன்றார். சரி, மேரேஜ் கவுன்சிலிங்கு, மேரேஜ் எப்படி பண்ணுறது, மெடிக்கல் அட்வைஸு, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸு, இந்த மாதிரி எல்லாத்தையும் தர முடியாது பிரபாதர்லாம். ஸோ ஆனால் பிரதீபனா பிரபுக்கு சக்ஸஸாக முடிஞ்சது சர்ஜரி. ஓகே, பிரபாதர் லெட்டர் எழுதுறாரு. ஓகே பரவாயில்ல, உனக்கு வந்து உடம்பு தேடிட்டு இருக்கு, உனக்கு இன்னும் வலிக்குதுன்னு சொல்ல எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும், வலிக்குன்னு சொன்ன உடனே பரவாயில்ல, உங்களுக்கு கிருஷ்ணாவுடைய கருணையினால உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடச்சிருச்சு, நீ வந்து நடக்க வேணாம், மாடி பண்ணல ஏற வேணாம்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பிரபா டேட் கிட்ட வந்துச்சு. சத்ஸ்வரூப் பிரபு, பிரத்யும்னா பிரபு, ஜடுராணி மாதாஜி இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பிரபுபாதர் வசிக்கிறமா ஒரு இடம் பார்க்குறான் போர்ஷனில். ஸோ ஒரு 9 பிளாக் தள்ளி ஒரு வீடு இருக்குன்னு சொன்னோன்னே பிரபாதர் ஓகேன்றார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றார், நான் அந்த அந்த தள்ளி கொஞ்சம் நடந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அங்கே தங்கிக்கிறேன்றார். ஓகே, ஸோ உங்கள் காலேஜ் என்கேஜ்மெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து பெருசாக அரேஞ்ச் பண்ணாலும் சரி, சின்னதாக அரேஞ்ச் பண்ணாலும் சரி பரவாயில்லைன்றார். ஓகே, ஸோ பிரபாதர் ஏர்போர்ட்டுக்கு வராரு, பாஸ்டன் ஏர்போர்ட்டுக்கு வராது. ஃபஸ்ட்டு டிவோட்டி யார் வரான்னா ஜடுராணி மாதாஜி. ஓகே, பூவோட வரான், பூ மாலையோட வந்து பிரபாதருக்கு வந்து கௌரவிக்கு வராங்க. ஓகே, ஸோ பிரபாதர் டாக்ஸியில் போகிறாங்க. பிரபாதர்கிட்ட வந்து பிரபாதர் வந்து ஜடுராணி மாதாஜிட்ட பெயிண்டிங் பற்றி கேட்குறாங்க. பிரபாதர் சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஜடுராணி மாதாஜி, கம்ப்ளைண்ட் மாதிரி. ஓகே, இந்த மாதிரி எனக்கு பெயிண்ட் பண்ண நேரமே இல்லை, நான் அந்த ஆல்டரில் கர்டன் போடுறதுக்கு தைக்கணும், ஆல்டரில் கர்டன் போடணும், உங்களுக்கு போஸ்டர் எல்லாம் இது பண்ணணும், போஸ்டர்லாம் அடிக்கணும், இந்த போஸ்டரை சிட்டி ஃபுல்லாக ஒட்டணும், இந்த மாதிரி எனக்கு வேலை ஃபுல்லாக இருந்தது, அதனால் நான் வந்து என்னுடைய ரியல் சர்வீஸ் பெயிண்டிங்கை பண்ண முடியலன்றார். பிரபாதர் சொல்கிறார், டோன்ட் வரி, கவலைப்படாத, நான் ரொம்ப நாள் இங்கே இருக்க மாட்டேன்றார் பிரபாதர். ஓகே, ஸோ டாக்ஸி நின்றுச்சு. இது அவங்களுக்கு தெரியாது, ரொம்ப ஃப்ராங்காக பேசுவாங்க அவங்க. ஓகே, ஸோ 2 ஸ்டோரி பில்டிங் அங்கே வந்து நிற்கிது. ஓகே, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அவருக்கு அப்பார்ட்மெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தங்கியிருக்காங்க, பாஸ்டன் யூனிவர்சிட்டி. ஸோ சுவாமிஜி வந்தவுடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மியூசிக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா இவர் சைலண்ட்டாக இருக்குன்னு சொன்னால் அவங்க வேறு ஃப்ளோரில் இருப்பாங்கல்ல, அவங்களும் மியூசிக் குறைச்சிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மியூசிக் குறைச்சிக்கிறாங்க, சவுண்டு சத்தமாக இல்லாமல் வச்சுக்கிறாங்க. ஓகே, மரத்தாலான ஸ்டெப் தான். அங்கே பார்த்தீங்கன்னா சத்ஸ்வரூபர் வந்து குக் பண்ணிட்டு இருக்கார். ஒரே ஒரு மாதாஜி தான் வந்தாங்க ஏர்போர்ட்டுக்கு, ஜடுராணி மாதாஜி. வீட்டில் யார் இருக்கா, சத்ஸ்வரூபர் குக் பண்ணிட்டு இருக்கார். வந்தவொடனே குக்கிங் வந்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒபிஷன்ஸ் போய் விட்டு திருப்பி குக் பண்ண வந்துடுறாரு. ஏன்னா உங்களை வந்து நான் ஏர்போர்ட்டில் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு திருப்பி வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, ஏன்னா 3 அடுப்பு எழுதிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, இப்போ நர்வஸாக இருக்கும். இது சத்ஸ்வரூபருக்கு என்ன குக் பண்ணீங்க கேட்குறாரு. ஸ்வீட் ரைஸ், ஹல்வா, பூரி, வெஜிடபிள் அப்படின்ட்டார். ஓகே, ஏன்னா சென்டே ஃபிஷ் மாதிரி இருக்கு. ஏன்னா ரெகுலராக பிரபா என்ன சொல்கிறா, ரைஸ், தால், சப்பாத்தி தானே சாப்பிடுவாரு, இது சண்டே ஃபிஷ் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. பிரபா சிரிக்கிறார். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா போஸ்டர் அடிச்சிருக்காங்க. இந்த போஸ்டர் தான் ஜடுராணி மாதாஜி ஒட்டினாங்க. இங்கே மாத்திரம் ஒட்டல, நிறைய இடத்துல ஒட்டியிருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஆஃப் ஹோலி நேம் இஸ் கம்மிங் டு பாஸ்டன். புனிதநாமத்தின் குரு போஸ்டன் வருகிறார் அப்படின்னு சொல்லி போஸ்டர். ஓகே, ஸோ 1 மாதம் எங்கேருந்து கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி பிரபா இருக்கிற ஆச்சரியமாக கேட்குறாரு. 1 மாதம் ஃபுல்லாக காலேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ ஜடுராணி மாதாஜி கேட்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்றார் சொல்கிறாங்க. பிரபா சொல்கிறார், நான் ஏற்கனவே பிளைனில் ரெஸ்ட் எடுத்துட்டேன்றார். திருப்பி ஜடுராணி மாதாஜி சொல்கிறாங்க, பரவாயில்ல,
இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுன்றார். பிரபுபாதர் சொல்கிறார், நான் வந்து இரவு பகலாக ரெஸ்ட் எடுத்துக்காக நான் இங்கே வரல என்றார் பிரபுபாதர். உடனே சரஸ்வதி பிரபு பார்க்கணுன்னு பிரபுபாதர் போகிறார். கௌரசுந்தர பிரபு வந்து கூப்பிட்றார். கௌரசுந்தர பிரபு அவர் சரஸ்வதி கூப்பிட்றார். அவர் சரஸ்வதி சொல்கிறாரு, என்னால் வர முடியல, நான் குக் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லுங்கள் பிரபுபாதர்ன்னு சொல்கிறார். ஓகே, கடைசியில் பிரபுபாதர் லஞ்ச் வந்துடுச்சு. மற்ற பக்தர்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா பிரபுபாதர் சாப்பிட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ரூமை ரெடி பண்ணுறாங்கன்னா, நிறைய டிவோட்டிஸ் வந்து பிரபுபாதர் வரனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. நியூயார்க்லேருந்து டிவோட்டிஸ் வந்திருக்காங்க, எல்லாம் வந்து பிரபுபாதர் தங்க போகிறான்னு சொல்லி அந்த ரூமை எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரூம் இருக்குல்ல, அந்த வந்த டிவோட்டிஸ் தான் அங்கே தூங்கிக்கிறாங்க. பிரபுபாதர் ரூம் விட்டு மற்ற ரூமில் இருக்குல்ல, அங்கே படுத்து தூங்கிக்கலாம். பிரபுபாதர் வந்து சீக்கிரம் எந்திரிச்சு வந்து உட்காந்துடுறாரு. உடனே டிவோட்டிஸ் எல்லாம் எந்திரிச்சு வந்து உட்காந்துக்கிறாங்க பக்கத்தில் கீழே. பிரபுபாதர் வந்து கிருஷ்ணர் விருந்தாவனில் எப்படி இருந்தான்னு சொல்ல போகிறார். இப்போ விருந்தாவனா இது வந்து ராதாராணியுடைய அரசாங்கம். இந்த விருந்தாவனத்தில் வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஜெயராதே ஜெயராதேன்னு சொல்லுவாங்க. ஜெயராதே அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் கத்துறாரு. ஏன்னா எல்லாம் பார்க்குறாங்க, டோரை பார்த்து கத்துறாரு. ஓகே, ஜெயராதேன்னு சொல்லிட்டு நானும் திருப்பி சொல்லுவேன், ஜெய் ராதே அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ராதாவும் ரொம்ப நைஸாக இருப்பாங்க. ஸோ பெண்களுடைய நேச்சரே எப்படின்னா, இயற்கையான குணம் எப்படின்னா, ரொம்ப சாஃப்டான ஹார்ட்டு, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இதுதான் நேச்சுரல் கேரக்டர் பெண்களுக்கு. ராதாராணியும் அதே மாதிரி தான் சொல்கிறார். ஓகே, அப்போ வந்து ஜடராணி மாதாஜிக்கு நம்ம பண்ண தப்புன்னு புரிஞ்சிச்சு. சாரி பிரபுபாதர், நான் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன், நான் பெயிண்ட் பண்ண முடியலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணேன், சாரின்றார். பரவாயில்ல அப்படின்றார். பிரபுபாதர் சொன்னார், நான் ரொம்ப இருக்க மாட்டேன் சொன்னால இது நினச்சோன்னா அவங்களுக்கு அர்த்தம் வந்து. ஓகே, அப்போ சொல்கிறாங்க மாதாஜி, நீங்கள் எப்பயுமே இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க அப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாதாஜி. நான் இப்படி சொன்னதுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறான், பிரபுபாதர் சொல்கிறான். ஸோ அதனால் உங்களுடைய இங்கே தங்குறது வந்து எங்களுக்கு வந்து இன்க்ரீடாக இல்லை, நல்லா தான் இருக்குன்னு சொல்லி எல்லா டிசபிள் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பிரபுபாதர் கேட்குறேன், மாதாஜி இந்த சரஸ்வதி பிரபு வந்து எனக்கு ஏதாவது சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா நான் எதை ஃபஸ்ட்டு பண்ணுறதுன்னு தெரியல, பெயிண்டிங் பண்ணணுமா இல்லை இந்த சர்வீஸ் பண்ணணும்னு தெரியலன்றார். பிரபுபாதர் சொல்கிறார், நல்லா கேள்வி ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. அவங்க கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி நான் நிறையா சர்வீஸ் வருது, இப்போ எதை நான் ஃபஸ்ட்டு பண்ணி எதை செகண்ட் பண்ண தெரியல, நீங்கள் பெயிண்ட் பண்ண சொன்னீங்க, இவர் இந்த சர்வீஸ் கொடுக்குற, அவர் அந்த சர்வீஸ் கொடுக்குற, நிறையா சர்வீஸ் வருது, எதை பண்ணணும்னு கேட்கலாம். பிரபுபாதர் சொல்கிறார், டைரக்ட் ஆர்டர் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ எக்ஸப்ட் இன் எமர்ஜென்சி. அவசர காலத்தில் இல்லைனாலும், அவசர காலமாக இல்லைன்னா குரு மகாராஜ் என்ன சர்வீஸ் கொடுத்தாரோ அதுதான் முக்கியமான கடமைன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஓகே, அதனால் அவங்க தொழில் என்ன, கடமை என்ன, பெயிண்ட் அடிக்கிறது. ஹரே கிருஷ்ணா, முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஏதாவது கேள்வி இருக்கா? 31 கேள்வி இல்லையா? ஓகே, பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஈஸ்வரி மாதாஜி கருத்துக்கள். ஹரே கிருஷ்ணா. அதாவது வந்து பிரபுபாதருக்கு வந்து ஆன் த வே டு கிருஷ்ணா மெசேஜ் வந்திருக்கு. அது எப்படின்னா, நீங்க ஒரு பக்தரா இருக்காங்க, உங்களுக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்களுடைய சிஸ்டர்கள் எதுவுமே சரியில்லாம கஷ்டங்கள் வருதுன்னு சொல்றாரு. சரியா ஃபாலோ பண்ணலன்னா இந்த மாதிரி கஷ்டம், அவங்களுடைய பாவ காரியங்களால எனக்கு கஷ்டம் வருன்றார். கரெக்டா. யாரு பக்தி சேவையில ஈடுபடாம புத்தகங்களை படிக்கிறாங்களோ அது ஒரு புண்ணியமும் கிடையாது. ஆமா, கரெக்ட். வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி, 2 பாயிண்ட் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. பாஸ்டன்ல 3 பேர் இருக்காங்கல்ல பிரபு, அவங்க யாரு? அதை கேட்கணும்னு நினைச்சேன். 3 பேர் இருக்காங்கல்ல பாஸ்டன். பாஸ்டன்ல சத்சுர பிரபு, ஜடுராணி மாதாஜி, பிரத்யும்னா பிரபு. அந்த இப்ப சத்சுர பிரபு வந்து அவர் ஃபுல் டைம் ஒர்க் பண்றாரு. ஃபுல் டைம் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி அவர் பிரபுபாதா எங்க இருந்தாலும் அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு
சொல்லிக்கிட்டே வருவாரு. இவங்க வந்து டைப் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி டைப் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒரு காப்பி நீங்க வச்சுக்கோங்க, ஒரு காப்பி எனக்கு அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா கேட்கும். ஃபோர்ஸ்ங்கிறத ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்கும். அதனால அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறனால ஒருத்தருக்கு ஒருத்தர் செக் பண்ணிட்டு ஒரு காப்பி நீங்க வச்சிருங்க, நான் அதை வந்து செக் பண்ணிட்டு அதை திருத்திட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அவ கிளீன் பண்ணி அதை அந்த மாதிரி நமக்கு டிரான்ஸ்லேஷன் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்ப இவர் பஸ்ல கூட தூங்கிடுவாராம். அப்ப கூட பகவான் பிரபுபாதாவோட வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். இல்ல தூங்குறனா இப்ப தூங்கு, டைப் பண்ணி மட்டும் தூங்க மாட்டாரு. வேலைக்கு போகும்போது பஸ்ல பஸ்ல போகும்போது தூக்கம் வந்துச்சுன்னா அப்ப கூட சாதாரணமாவே நம்ம கண்டினியூஸா எந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி அவருக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. டெய்லி காலையில அவர் வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து டைப் பண்ணுவாரு. இதுல என்ன சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து கனவு வரும்போது ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு முக்கியமானது கனவு வருது இல்லையா. ஆனால் இதில் என்ன சிறப்பு அம்சம்னா, கிருஷ்ணனுடைய சேவை வந்து வர்றதுனால அது ரொம்ப விசேஷம். ஓகே, அது ரியல்னு அர்த்தம். பிறப்பா அதை பேச டைப் பண்ணிக்கிறேன், அது ரொம்ப விசேஷம். ஏன்னா இது ஆன்மீகமானது. ஓகே, சத்யநாராயண் பிரபு பேச முடியுமா உங்களால்? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பாயிண்ட் ஷேர் ஆகும் இல்ல பிரபு. ஓகே, தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ. ஷேரிங் ஒன்றும் இல்லை பிரபு. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹாஸ்தி உனக்கு பாயிண்ட் இருக்கா? யோசி இல்லை. ஓகே, ஹாஸ்தி ஹரணி. பப்ளிக்கோடைய குழந்தைகளை ஆமா நம்ம வந்து அவங்களுக்காக நம்மளோட பிரின்சிபல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண கூடாது. சோ அதனால நீங்க அவங்களுக்கு ஒர்க் பண்ணாதீங்க. நீங்க கிருஷ்ண உணர்வுக்கு போயிட்டு அடிங்க. இது யாருக்குமே வாங்காட்டினா கூட பரவாயில்ல. நம்ம டிவோட்டிஸ் ஃப்ரீயா கூட கொடுத்துக்கலாம், டெம்பிள்ல மாட்டலாம். இதுதான் முக்கியம். நமக்கு இருக்கிற மக்கள் வாழ்நிலை ரொம்ப கம்மி. இதுல நீங்க ஃபேமஸா ஆர்டிஸ்ட் ஆகி இப்படிலாம் பண்ண அவசியம் கிடையாது. இருக்கிற நேரத்தில் எப்படி கிருஷ்ணருக்கு செலவழிக்கலாம் யோசிங்கன்னு ப்ரிப்பேர் சொல்றேன். ஓகே, வெரி நைஸ். கலாவதி மாதாஜி சரி கேட்டோம். சொல்லுங்க மாதாஜி. இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாஸ்டன்ல நிறைய மாணவர்கள் இருக்காங்க, பல்கலைக்கழகங்கள் நிறைய இருக்கு. இங்க வந்து கிருஷ்ண உணவை முன்னுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அங்க வந்து பிரபுபாத லெக்சர் பண்றதுக்காக ஒரு ஹால் கேட்க சொல்றாங்க அந்த யூனிவர்சிட்டியில. எப்படியோ கஷ்டப்பட்டு ஹால் வாங்கிறாரு. லெக்சரர் பண்றதுக்கு ஒரு இடமும் கிடைச்சிருச்சு. ஆனா பிரபுபாதர் வந்து இந்தியால இருக்காரு, ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு. கரெக்ட் கரெக்ட். கட் ஆயிடுச்சு. கேட்கல மாதாஜி. சரி, பரவாயில்ல. அவங்களுக்கு சிங்கிள் சரியில்லை நினைக்கிறேன். அதனால அது அந்த ஹால் கிடைச்சி வர முடியாது. இருந்தாலும் நல்லா பண்ணிடுவாங்க ப்ரோக்ராம். பிறப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஓகே, இப்போ லீவ் ஆகிட்டான். சரி சொல்லு, இனி சொல்லு. கொஞ்சம் கட்டி சொல்லு. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். சோ எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. பிரபாத் மாத்திரம் அசிஷன் வரனால அவருக்கு வந்து போஸ்டன் போறதுக்கான ஃளைட் இருக்கு. சீக்கிரம் எந்திரிச்சுவாங்க. கரெக்ட் கரெக்ட். சோ அப்ப அந்த வேளை அவர் வந்து சொல்றது என்ன அப்படின்னா, என்னை எப்படி புகழ்ந்து சொல்றதை விட நான் என்ன பண்றேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணுங்க. வெரி நைஸ். ஓகே, ஆசிரி. சரி, ஓகே. மாதாஜி நீங்க போயிட்டீங்க, இடையில வாய்ஸ் போயிடுச்சு. கேட்கல. சொல்லுங்க மாதாஜி. அம்மா வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க. அப்ப வந்து கோபியரோட சேர்ந்து லட்டு பிரசாதம் சாப்பிடுறாங்க பிரபு. கரெக்ட் கரெக்ட். ஸோ லட்டு பிரசாதம் கிருஷ்ணன் சாப்பிட்றாரு கோபாஸோட. அது எனக்கும், நானும் அவங்க கூட போனால் அந்த ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ எனக்கு லட்டு பிரசாதம் கச்சோரி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோன்னா தேவானந்த பிரபு என்ன சொல்கிறாரு, நாங்கள் குக் பண்ணுறோம், எங்களுக்கு சொல்லி தாங்கன்றார். பிரபாத் ஓகே சொல்கிறார். தேங்க்யூ, வெரி நைஸ் வந்தது. இது பண்ண ஒரு டிடி குருதாஸ் பிரபுவோட டிடிஸ் பார்த்தோம்னா பிரபாத் வந்து வெயிட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
குருதாஸ் பிரபு டிடியா? இல்ல அந்த இதுல இருக்கும்போது இந்த டிடிஸ் வந்து ஆடிட்டர் போட்டோ சென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பிரபாத் இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி பிரபாத் வந்து இது பண்ணுவாங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாயிட்டாங்க. ஓகே ஓகே. பெயிண்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. கரெக்ட். அந்த டிடி வந்து அழகாயிடுவாங்க சர்வீஸ் பண்ணி. வெரி நைஸ் வெரி நைஸ். அப்போ வந்து அந்த சர்வீஸ் பண்ணனால டிடியோடைய அழகு கூடுது அப்படின்றார் பிரபாத் இல்லையா? ஸோ ரொம்ப நல்ல பாயிண்ட். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, கலாஜி மாதாஜி லைனில் இருக்காங்க, பட் ஆனால் பேசுறது கேட்கல. சரி பரவாயில்ல, அவங்க பாயிண்ட் சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஈவினிங் வந்து இதே மாதிரி கிளாஸ் இருக்குது. யாரெல்லாம் முடியுதோ நேரில் வரலாம், வர முடியாதவங்க மேக்ஸிமம் சத்யானா பிரபு நினைக்கிறேன் மதியெல்லாம் ஆன்லைனில் அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹரே கிருஷ்ணா. இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவனுக்கும் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவலாம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபாசிந்தப்பயேவ ஜ परिदाना भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्णा. थैंक यू हरि बोल. हरे कृष्णा. हरे कृष्णा माता जी. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा.